த்ரிஷாவுடனான கள்ள தொடர்புனால விஜயனுடைய பேர் டோட்டல் டேமேஜ் ஆகி கிடக்குது. சினிமா துறையிலேருந்து அரசியல் துறை வரைக்கும் எல்லாரும் காரி துப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ ஏன் இத்தனை நாளாக விஜயை தலைமையில் வச்சு கொண்டாடின அவரோட ரசிகர்களே, டிவிக்கு தொண்டர்களே விஜயை கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு நயினார் நாகேந்திரன் சொன்னப்ப ரொம்ப யோக்கிய சிகாமணி மாதிரி பேசுனீங்களேடா, இப்போ இதுக்கு பதில் சொல்லுங்கடான்னு அர்ஜுன் சம்பத் வேற இறங்கி அடிக்கிறாரு. இனி ரசிகர்கள் தெளிவாயிருவாங்க. இது நயினார் நாகேந்திரன் சொன்ன போது எல்லாம் கோவப்பட்டுட்டாங்க. இனிமேல் ரசிகர்கள் புரிஞ்சுக்குவாங்கல்ல. செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் போய் இப்ப அந்த அம்மா வழக்குக்கே போயிடுச்சு. என்ன முன்னுதாரணம் தலைவன்? நீ கல்யாண வயசுல பையன் இருக்கிறான் இல்லையா, கல்யாண வயசுல பொண்ணு இருக்குது, நீ இன்னொரு நடிகையோட லிவிங் டுகெதர்ல இருக்கிற. விஜயனுடைய மனைவி சங்கீதா விவாகரத்து மனுல ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாங்க. இப்படி விஜய் அந்த நடிகையை கூப்பிட்டுக்கிட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வராரு, இதனால நானும் என் பிள்ளைகளும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் அவமானத்தை சந்திக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அதே வார்த்தையை டிவிகே கட்சியினர் எல்லாருமே சொல்ல தொடங்கியிருக்கிறாங்க. இவரால் மற்ற கட்சிக்காரங்க முன்னாடி நம்ம அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு பதிவை சமூக வலைதளம் முழுவதும் விஜயை எதிர்த்து பதிவிடக்கூடிய ஒரு காட்சியை பார்க்க முடியுது. ஆமடி, அப்படி தாண்டி நான் செய்வேன், அவ கூட தாண்டி இருப்பேன், உன்னால் முடிஞ்சதை நீ பார்த்துக்கூடி அப்படின்னு தான் பொண்டாட்டியை பழி வாங்குறதுக்காக சவால் வர்றதுக்காகவே விஜய் வேணும்னே இதை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு திருச்சி சூர்யா சொல்கிறாரு. மனைவி விவாகரத்து நோட்டீஸ்ல நடிகைன்னு பேரை மென்ஷன் பண்றாங்க. தேவைப்பட்டால் நான் புகைப்படங்களை சொல்லுவேன், ஆவணங்கள் சொல்லுவேன். நீ என்னடி சொல்றது, நான் போட்டோவுக்கு கொண்டுட்டு வரேன், இந்த மாதிரி ஆளையே கொண்டுட்டு வரேன் அப்படிங்கிற அளவுக்கு விஜய் களத்தில் இறங்கிட்டாருங்கிறப்ப அப்ப ஏதோ ஒரு முடிவோட தான் இருக்கிறாங்கிற மாதிரி. இதனால சங்கீதா ஆத்திரமடைஞ்சு செய்தியாளர்களை சந்திச்சா விஜயனுடைய மொத்த அரசியல் வாழ்க்கையும் காலி ஆயிரும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்றாங்க. ராஜா பேரன் பேசும்போது விஜயனுடைய மனைவி கண்ணியமா நாகரிகமான முறையில மரியாதையா நீதிமன்றத்தை நாடி அவங்க விவாகரத்து வாங்கி போறதுக்காக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள போய் எதுக்காக திட்டுறீங்க? விஜய் தன்னுடைய மனைவியை இத்தனை பேர் திட்டுறாங்களே, இவ்வளவு அசிங்கமா கொச்சையா சமூக வலைதளத்தில் எழுதுறாங்களே, அதை தடுக்கணும் கூட நினைக்காம அவர் அதை வேடிக்கை பார்க்கறது அதை விட வெக்கக்கேடானது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறார். மனசாட்சி படி சொல்லு, வா வீட்டுல ஒரு பொண்ணு இருந்து அந்த பொண்ணு இப்படி ஒருத்தனுக்கு கெட்டி கொடுத்து அவன் கள்ள தொடர்பு நீ என்னடா பண்ணுவேன்? அவனை வெட்டி போட்டுக்க மாட்டேன். அந்த ஆளோட வாசம் தெரியுமா உனக்கு? அவன் கை சைஸ் தெரியுமா? அவன் சட்டை சைஸ் தெரியுமா? அவன் என்ன சாப்பிடுவான்னு தெரியுமா? அவன் என்னன்னு எதுவுமே உனக்கு தெரியாது. ஒன்னே பொறுத்தவரை அவன் சினிமால ஆடுறது மட்டும்தான் உனக்கு தெரியும். ஆனா கூட இத்தனை வருஷம் வாழ்ந்த மனைவிக்கு அவன் எப்படி இருப்பான், எப்படிப்பட்டவன் எல்லாமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மனைவி இவர் இப்படி தப்பு பண்ணிட்டாரு, இவர்கிட்ட இருந்து நான் விலகிறேன்னு சொல்றேன். அவளை விட உனக்கு என்னடா தெரியும் அவளை பத்தி? மானமா விலகிறா. அவன் உங்கள்கிட்ட முறையிடல. அவன் என்ன பண்ணா, கோர்ட்ல தன்னோட நீதி வேணும், நீதியை நாடி இருக்க. அவளை நீங்க இந்த கிளி கிழிக்கிறீங்க. சுசித்ரா சொல்கிறாங்க, விஜய் தான் பிள்ளைங்க முன்னாடியே சங்கீதா அவர்களை போட்டு அடிச்சிருக்கிறாரு. காரணம் திரிஷாவுடனுடையான இந்த கள்ள தொடர்பை தட்டி கேட்டதுக்காகத்தான் சங்கீதாவுக்கு இந்த நிலைமை. மேலும் திரிஷா ஒருவேளை விஜயனுடைய வாழ்க்கையில் நுழைஞ்சா விஜயை பதவிக்காக பணத்துக்காக கொலை செய்யக்கூட திரிஷா தயங்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி சுசித்ரா அங்கே சொல்கிறாங்க. சங்கீதா மேல கையோங்க ஆரம்பிச்சிட்டாரு பசங்க முன்னாடி. அது வரைக்கும் ஓரளவுக்கு பசங்க ட்ரிஷா ஆன்டின்னு கூப்பிட்டு இருந்தது. அன்னில இருந்து ட்ரிஷாவை பிச்சுனே கூப்பிடுங்க பசங்க. உனக்கு பொண்டாட்டியாக கூட ரெடின்னு சொல்ற பொண்ணு கூட ஓட்டு போடாம தான் விஜய காப்பாத்தும். நீ விஜய்க்கு ஓட்டு போடலன்னா தான் யூ கேர் அபவுட் விஜய்னு அர்த்தம். அதுக்குதான் ட்ரிஷா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நடிகர் நெப்போலியன் பேசும்போது தன்னை நம்பி வந்த ஒரு பொண்ணையும் தனக்கு பிறந்த குழந்தைகளையுமே வச்சு காப்பாற்ற முடியல, தான் பெற்றோர்களையே காப்பாற்ற முடியல. இப்படிப்பட்டவன் எப்படி தலைவனாக இருக்க முடியும்? தலைவனாக இருக்கிறக்கான தகுதி அவன்கிட்ட என்ன இருக்குங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாரு. சுபாவமே அப்படித்தான். அவங்க தாய் தகப்பனே கிட்ட சேர்த்துக்க மாட்டாரு, மனைவியே கிட்ட சேர்த்துக்கல, அவன் மகனே கிட்ட சேர்த்துக்கல. இதெல்லாம் அமெரிக்காவில எங்கிட்ட எல்லாரும் என்கிட்ட நீங்க சினிமாக்காரர் தானே, இதெல்லாம் நடக்குதான் அப்படின்னு என்ன கேட்கறாங்க. எப்பா எனக்கு தெரியாதுப்பா, மீடியால பாக்குறதானே பாக்குறேன், எனக்கு எதுவும் தெரியாது அப்படிமே. சோ அந்த மாதிரி இருக்க பட்சத்துல அது உண்மையா இருந்தா சொந்த குடும்பத்தையே அவர் கவனிக்க மாட்டாரு, நாளைக்கு நம்ம குடும்பத்தை எப்படி கவனிப்பாருன்னு மக்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் வருமா இல்லையா? இது வரைக்கும் நம்ம பார்த்தவங்கலாம் எல்லாருமே வேறு வேறு கட்சியை சார்ந்தவங்க. நெப்போலியன் திமுக ஆதரவாக இருந்தார். அது மாதிரி இப்போ ராஜாபரன் கூட நாம் தமிழர் ஆதரவு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டார். அர்ஜுன் சம்பத்தா இருக்கட்டும், திருச்சி சூர்யா, இவங்கெல்லாம் பிஜேபி ஆதரவு. இப்படி பல்வேறு கட்சியில் இருக்கிறவங்க விஜயை ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாக இல்லை அரசியல் ரீதியாக அது பழிவாங்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு செய்யலாம்.
ஆனால் சொந்த கட்சிக்காரன் அந்த டிவிக்கேல விஜயை ரசித்து கைதட்டி அவருக்காக அவர் பின்னாடியே ஓடுன அவனே இன்னைக்கு காரி துப்புறான். குறிப்பாக அதுவும் பெண் ரசிகைகள் அவ்வளோ வருத்தப்பட்டு சமூக வலைதளத்தில் பதிவு போட்டிருக்கிறாங்க. டிவிக்கே கட்சியினரே விஜயை கேலி கிண்டல் செய்கிறத பார்க்க முடியுது. ஓம் சக்தி விஜய் பையனுக்கு Our Anna has officially announced his alliance with Trisha. நான் ஹார்ட் லான்ச் பண்ற டைம் ஆனா இது. ஆனா என்ன இது எப்படினா நாங்க முட்டு கொடுக்கிறது? இப்ப எப்படினா அந்த பெட்டிஷன் ஃபேக்னு சொல்றது நாங்க? நாங்களும் எவ்வளவுதான் முட்டு கொடுக்கறது? எலெக்ஷன் வரைக்கும் கொஞ்சம் சும்மா இருந்தோம். அட போங்கடா, இதுக்கு மேல முட்டு கொடுக்க முடியல. அவன் இன்னும் திருந்தல மாமா. வருங்கால புரட்சி தலைவி. எனக்கு சிரிக்கவா அளவான்னு தெரியல, ஆனா இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க ஆளாளுக்கு மாத்தி மாத்தி அந்த மனுஷனுக்காக முடியப்பிடிச்சு பிக்காத அளவுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தா, அந்த மனுஷன் என்னன்னா ஜாலியா கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வராரு. என்னதான் அந்த மனுஷன் நினைச்சிட்டு இருக்காரு? ஒரு பெண்ணா எனக்கு இந்த வலி எனக்கு கொஞ்சம் புரியுது. இப்ப இவங்க கல்யாணத்துக்கு ஒன்னா போய் இது ஏன் நம்ம கடந்து பேசிக்கிட்டு, நமக்கே 1008 வேலை இருக்கு. இனிமேல் அடுத்த வீட்டு பஞ்சாயத்து பேசக்கூடாது, அடுத்தவனுக்கு சப்போர்ட் பண்ணி போக கூடாது. நம்ம வேலை ஒண்ணு இருக்கு. ஒரு மனுஷன் எதை வேணாலும் இழந்துடலாம், ஆனால் அவனுடைய நற்பண்புகளை நல்ல குணங்களை அவன் இழந்துட்டானா அவன் ஒட்டுமொத்தத்தையும் இழந்ததுக்கு சமம்னு பேசுனது வேற யாரும் இல்லை, விஜய் தான் மேடை போட்டு பேசுறாரு. அப்படி அவர் பேசுறபடி அவர் நடக்கிறாரா அப்படின்னு பார்த்தா இல்லை. Wealth is lost, nothing is lost. When health is lost, something is lost. When character is lost, everything is lost. கண்ணாடி சார் அது. டிவிக்கே சேர்ந்த ஒரு பெண் ரசிகை பேசும்போது சொல்கிறாங்க, குப்பை பறக்கிறவன் கூட 2-3 பொண்டாட்டி வச்சுருக்கான், அப்படி இருக்கிறப்ப எங்கள் தலைவர் வச்சுக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்டாங்க. இப்போ அந்த பொண்ணுகிட்ட கேட்போம், அந்த பொண்ணுக்கும் நாளைக்கு கல்யாணம் ஆகும். அதே மாதிரி அவங்க கணவர் இப்படி பல பெண்களோட தொடர்பு வச்சுக்கிறதுக்கு நீங்கள் அனுமதிப்பீங்களா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பதில் வரும்? இல்லை ரொம்ப சின்ன பசங்களாக இருக்காங்கன்னா உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட போனா, உன் குடும்பம் நில குலைஞ்சி நின்னா, உன் குடும்ப அமைதி பாதிக்கப்பட்டா நீ எப்படி உணர்வே அப்படின்னு கேட்கும்போது எப்படி இருக்கும்? அப்போ இந்த வலியவும் வேதனையும் உணர்ந்த யாருமே விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. எது எப்படியோ சாட்டைக்கு நல்ல வேட்டை. விஜயனுடைய இந்த சாக்கடை அரசியலை, இந்த தற்குறித்தனமான அரசியலை, இந்த ஒழுக்கமற்ற கேவலமான அந்த அரசியலை அழிக்க வரவங்களோட எல்லாரோட பேருமே எஸ்ஸில் ஆரம்பிக்குது. அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதான் திருச்சி சூர்யாவும் சொல்கிறாரு. சாட்டை துரைமுருகன், திருச்சி சூர்யா அவரோட பேரையும் சேர்த்துக்கிறாரு. சரி, அவரும் சூர்யா எஸ்ஸு. அதேமாதிரி இப்போ சங்கீதாவும் விஜயனுடைய அரசியலுக்கு சங்கூத போகிறாங்க, அதுவும் எஸ்ஸு. நானும் சாட்டை துறைமுகங்கள்லாம் பேச தேவையில்லை, சங்கீதாவே முடிச்சிடும். அதாவது எல்லாமே எஸ் பத்திங்களா, சூர்யா தேவையில்ல, சாட்டை தேவையில்ல, சங்கீதாவே முடிச்சிருவோம். இதில் இன்னொரு எஸ்ஸையும் நம்ம விட்டுட்டோம், ரொம்ப முக்கியமான எஸ். அது எஸ் ஃபார் சீமான். அண்ணன் சீமான் மட்டும்தான் இப்போ நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு. மாற்று அரசியல் அப்படின்னு பேச ஆகச்சிறந்த தகுதி உள்ள ஒரு தலைவன். இனி தமிழகத்தில் 4 முனை போட்டி அல்ல, 3 முனை போட்டி தான்.